வணக்கம் குழந்தைகளே! நாம் மறுபடியும் ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கப் போகிறோம். முருகன் ஒரு விவசாயி. அவனிடத்தில் பெரிய தோட்டம் இருந்தது. தோட்டத்தை பாதுகாக்க பெரிய வேட்டை நாய்களை வளர்த்து வந்தான். தினமும் முருகனை எழுப்பிவிட ஒரு அழகான சேவலும் அவனிடம் இருந்தது. சேவல் மிகவும் அழகாக சிவப்பு கொண்டையுடன் இருக்கும். விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து கூவி கூவி கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று கூவி முருகனை எழுப்பிவிடும். முருகனும் என்ன செய்வான்? வேட்டை நாய்களுடன் தன்னுடைய தோட்டத்தை சுற்றி பார்க்கவும் வேலைகளை செய்யவும் புறப்பட்டு விடுவான். சேவலும் நாய்களும் மிகவும் நல்ல நண்பர்கள். ஒவ்வொரு முறையும் அந்த நாய்கள் சேவலை பார்த்து, சேவலே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நாங்கள் முருகனுடன் தோட்டத்துக்கு வேலை செய்ய போகும் பொழுது நீ இந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். சாயங்காலம் நாங்கள் திரும்பி வந்தவுடன் தான் நீ மரத்திலிருந்து இறங்க வேண்டும். அதுவரை நீ இறங்காமல் அங்கேயே இரு. அதுதான் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு சென்றுவிடும். அந்த முருகனின் வீட்டுக்கு அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் இருக்கும் நரி இந்த சேவலை பார்த்து கொண்டே இருந்தது. சேவல் நன்றாக கொழு கொழு என்று இருக்கவும் நரிக்கு அதை அடித்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. நரி மிகவும் தந்திரமானது குழந்தைகளே. ஒரு நாள் சேவலிடம் வந்து சொன்னது, சேவலே, நீ வெகு வெகு அழகாக இருக்கிறாய். எங்க காட்டில் இருக்கிற சிங்கராஜா உலகத்திலேயே ரொம்ப அழகாக இருக்கும் பறவைகளுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்கிறார். நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். நீ என்னுடன் வருகிறாயா என்று கேட்டது. சேவலுக்கோ பயமாக இருந்தது. ஆனாலும் ராஜா கொடுக்கும் விருந்தை சாப்பிடலாமே என்று ஒரு ஆசையும் இருந்தது. நரியோ வெகு தந்திரமாக சேவலிடம் ராஜா கொடுக்கும் விருந்தில் நிறைய லட்டு, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன், பழங்கள், பாயசம் என்று நிறைய இருக்கும். வா, நன்றாக சாப்பிடுவாயாம் நீ. நீதான் அழகாக இருக்கிறாயே என்று சேவலை மேலும் மேலும் சொல்லி சொல்லி ஆசையை தூண்டியது. சேவலுக்கு ஒரு பயம் வந்தது. நாய்கள் சொல்லிவிட்டு போகின்றன அல்லவா, நாங்கள் வரும் வரை நீ மரத்திலிருந்து இறங்காதே என்று. அதனால் சேவல் மௌனமாகவே இருந்தது. நரி தினமும் வந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தது. நரி சொன்னது, சேவலே, நாளைதான் கடைசி தினம். நீ வருகிறாயா இல்லையா என்று கேட்டது. அப்பொழுது சேவல் சொன்னது, இந்த நாய்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். சாயங்காலம் வந்து விடுவார்கள். அவர்களிடம் சொல்லிவிட்டு உன்னோடு வருகிறேன் என்று. நாய்களா என்று கேட்டது நரி. ஆமாம், இந்த தோட்டத்தில் என்னோடு அவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு நாளை நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொன்னது. நரிக்கு பயம் வந்து விட்டது. ஓஹோ, நாய்கள் என்றால் நரிக்கு மிகவும் பயம். அதுவும் வேட்டை நாய்கள் என்றால் நரியை துரத்திவிடும். நரி அதை கேட்டுவிட்டு ஓடியே போய்விட்டது. ஆகவே குழந்தைகளே, சேவல் வெகு வெகு புத்திசாலியாக நடந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் நாய்களிடம் சொன்ன பொழுது நாய்கள் சொன்னது, சேவலே, சிங்கம் எல்லாம் அப்படி ஒன்றும் விருந்தெல்லாம் கொடுக்காது. இந்த ஏமாற்று நரி உன்னை அடித்து சாப்பிட வேண்டும் என்றுதான் பொய் சொல்லியது உன்னிடம். நல்ல வேளை, புத்திசாலியாக எங்கள் பெயரை சொல்லி நீ தப்பித்து கொண்டாய் என்று பாராட்டியது. குழந்தைகளே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏமாற்றுக்காரர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். ஆனால் பிறரை ஏமாற்ற நினைத்தால் அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள். யாரிடம் பழகும் பொழுதும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? நன்றி குழந்தைகளே. இப்பொழுது ஒரு சின்ன ஸ்லோகத்தை பார்ப்போமா? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே
நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே சிவாய நமகா. வணக்கம். நாளை சந்திப்போம்.